Hello everyone, welcome back to the channel. Lenscard Solution IPO, it's a huge size IPO. Current GMPU 27% ன்னு ஸ்ட்ராங்கா ட்ரேட் ஆகுது. லென்ஸ்கார்ட்ல லாஸ்ட் 2 இயர்ஸா அவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருக்கு. சடனா கரண்ட் இயர்ல எப்படி இவங்க ப்ராஃபிட்டபிளா மாறுனாங்க? இந்த ஐபிஓ பிரைஸ் வேல்யூவேஷனும் அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட் 1 அனாலிசிஸ்ல லென்ஸ்கார்ட் ஐபிஓட பிசினஸ் மாடல் எல்லாமே நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். பார்ட் 2ல ஃபைனல் வெர்டிக்ட்டா லென்ஸ்கார்ட் ஐபிஓல நம்ம அப்ளை பண்ணலாமா? வேண்டாமா? எந்த அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு? ஆங்கரோட டிமாண்ட் எப்படி இருக்கு? ரிஸ்க் ஃபேக்டர், மேனேஜ்மென்ட் டிஸ்கஷன் எல்லாமே நம்ம டீட்டெயில்டா பார்ட் 2லயும் நம்ம பார்க்கலாம். லென்ஸ்கார்ட் டெக்னாலஜி ட்ரிவன் ஐவிஆர் கம்பெனி. ஸோ இவங்களோட மெயின் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஐவிஆர் ப்ராடக்ட் தான் மெயினா ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி கம்ப்ளீட் இன்டகிரேட்டட் ஆப்பரேஷன் லைக் அந்த ஐவிஆர் ப்ராடக்ட்ட டிசைன் பண்றதுல இருந்து இவங்களோட இன்ஹவுஸ்ல இவங்களே ஓனா இந்த லென்சஸ், ஃப்ரேம் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்றாங்க. அத இவங்களோட ஓன் பிராண்டிங் நேம் கீழ மல்டிபிள் ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் மூலமா இவங்களோட ப்ராடக்ட்ட வந்து சேல் பண்றாங்க. ஸோ டோட்டலா 2806 ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் வந்து குளோபல் லெவல்ல இருக்கு. இந்தியால 2137 ஸ்டோர்ஸ், இன்டர்நேஷனல்ல 669 ஸ்டோர்ஸ் மூலமா இவங்களோட ப்ராடக்ட்ட வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. நாட் ஒன்லி ரீட்டெயில் ஸ்டோர்ஸ், இவங்க போத் ஆன்லைன் மெத்தட்ல வெப்சைட் ஆப் மூலமாவும் இவங்களோட ப்ராடக்ட்ட சேல்ஸ் பண்றாங்க. பட் 75% இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப்லைன் சேல்ஸ் மூலமா தான் ஏர்ன் பண்றாங்க. எக்ஸ்போர்ட்ஸ பொறுத்தவரை 14 கண்ட்ரீஸ் லைக் ஜப்பான், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, மிடில் ஈஸ்ட், தைவான், ஹாங்காங், ஆஸ்திரேலியா. அதுலயும் டாப் ஃபாரின் மார்க்கெட் சிங்கப்பூர், யுஏஇ, ஜப்பான். இந்த கம்பெனில 60% ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, இந்தியால தான் ஜெனரேட் பண்றாங்க. ஸோ ப்ராடக்ட் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றது எல்லாமே இந்தியால தான். குளோபல் லெவல்ல இவங்களோட ஆன்லைன் அண்ட் ஸ்டோர் நெட்வொர்க் மூலமா பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, மெயின் கோர் ப்ராடக்ட் இந்த பிரிஸ்கிரிப்ஷன் ஐ கிளாஸ். ஸோ டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ற பெர்சன் விஷனுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸா இந்த ஸ்பெக்டாங்கிள்ஸ் வந்து இவங்க டிசைன் பண்றாங்க. சன் கிளாஸஸ், கான்டாக்ட் லென்சஸ், ஸோ இந்த ஐவிஆர் ப்ராடக்ட் ரிலேட்டடான அக்சஸரீஸும் இந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆர்கனைஸ்டு ரீட்டெய்லரோட கம்பேர் பண்ணும்போது, இந்த ஐவிஆர் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றதுல இந்த கம்பெனி கரண்ட் இயர்ல ஹையஸ்ட் வால்யூம் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாலே நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்க. ஏசியா ரீஜன்ல பார்த்தீங்கன்னா, டாப் 2 ஆர்கனைஸ்டு ரீட்டெய்லராவும் இருக்காங்க. ரீட்டெயில் கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ற ரெவென்யூ பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்லயும் இந்த கம்பெனி நம்பர் 1 மார்க்கெட் லீடராவும் இருக்காங்க. ப்ராடக்ட்ஸ் இவங்களோட ஓன் பிராண்ட் மட்டும் இல்லாம, தேர்ட் பார்ட்டீஸோட பிராண்ட்ஸையும் இவங்களோட ரீட்டெயில் அண்ட் ஆன்லைன் ஸ்டோர்ஸ்ல வந்து சேல் பண்றாங்க. ஐ கிளாஸ பொறுத்தவரை கஸ்டமர்ஸோட ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாரி, இப்போ விஷனோட பவர் வந்து அதிகமா இருக்கும்போது, லென்ஸோட திக்னஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அது கஸ்டமர்ஸ்க்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸோ கஸ்டமைஸ்டான லென்சஸ், ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ரேஞ்ச் ரூ. 399 இருந்து 41,199ன்னு போத் பட்ஜெட் கான்ஷியஸாவும், லக்ஸரி கஸ்டமர் ஃபோக்கஸ் பண்ணியும் இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. சன் கிளாஸஸ்ல பார்த்தீங்கன்னா, யுவி புரொடக்ஷன், ஃபேஷன் ஃபோக்கஸ்டாவும் பிராண்டட் சன் கிளாஸஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. கான்டாக்ட் லென்சஸ், ஸோ அதுவும் கஸ்டமைஸ்டா இயர்லியா, மந்த்லியா, வீக்லியா இல்ல டெய்லி டிஸ்போசபிள்ஸ் லென்சஸ், அதுவும் மல்டிபிள் டிஃபரெண்ட் கலர் வேரியேஷன்ஸ்ல லென்சஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ லென்ஸ் ரிலேட்டடான சொல்யூஷன், கேசஸ், கோட்ஸ், கிளீனிங் கிட்ஸ், கம்ப்ளீட் அக்சஸரீஸும் இந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்றாங்க. கரண்ட் இயர்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, 105 நியூ கலெக்ஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Q1 FY26ல பார்த்தீங்கன்னா, 42 நியூ டிசைன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லென்ஸ்கார்ட்டோட குரூப் கம்பெனி ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ இந்த நியூலி அக்யூர் பண்ண இந்த கம்பெனிஸ் மூலமா இயர் ஆன் இயர் 23% வரை ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. டெல்ஸ்கார்ட் 2011ல இன்கார்ப்பரேட் பண்ணாங்க. ஸோ இனிஷியலா பார்த்தீங்கன்னா, லென்ஸ்கார்ட்டோட ஃபிரான்சிஸ் மாடல்ல ஐவிஎஃப் ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, 100% ஷேர் ஹோல்டிங் வந்து லென்ஸ்கார்ட் வந்து ஹோல்டு பண்றாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டா ஃபுல்லி ஓன்டு சப்சிடரி கம்பெனியா மாறுறாங்க. ஸோ இந்த ஜனவரி 2025ல இருந்து லென்ஸ்கார்ட்டோட இந்த ஆம்னி சேனல் ஸ்டோர்ஸோட கம்ப்ளீட் ஆப்பரேஷன் அண்ட் மெயின்டனன்ஸ் ரிலேட்டடான சர்வீஸ் வந்து இந்த டெல்ஸ்கார்ட் வந்து பண்றாங்க. குவான்டியோ எங்க எல்லாம் நியூ ஸ்டோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? எந்த அளவுக்கு அதுல ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட்டபிள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு? இந்த மாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸ் எல்லாமே இந்த கம்பெனி மூலமா தான் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெல்லியோ. இது வந்து ஸ்பெயின்ல இருக்கிற ஒரு டாப் பிராண்ட் ஃபார் ஃபேஷன் அக்சஸரீஸ் ஐவிஆர் ப்ராடக்ட்ஸுக்கு. ஸோ போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மெத்தட்ஸ்ல வந்து சேல் பண்றாங்க. ஸோ லென்ஸ்கார்ட்டோட யூரோப்பியன் மார்க்கெட் எக்ஸ்பான்ஷனுக்காக ஆகஸ்ட் 2025ல 84% ஷேர் ஹோல்டிங் வந்து லென்ஸ்கார்ட் இந்த ஸ்டெல்லியோ கம்பெனில ஹோல்டு பண்றாங்க.
95% ரெவன்யூ இந்த ஐவிஎஃப் ப்ராடக்ட் சேல் பண்றது மூலமா ஏர்ன் பண்றாங்க. ஸோ Q1 FY26ல குரோத் ரேட் பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் 27%ல க்ரோ ஆகுறாங்க. சேல்ஸ் ஆஃப் சர்வீசஸ்ல பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப் குடுக்குறது, மெம்பர்ஷிப் பேஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்றது, வீட்டுக்கே போய் ஐ செக்கப் பண்றது, ஆஃப்டர் சேல் சர்வீஸ் ரிலேட்டடாவும் இவங்க ரெவன்யூ ஏர்ன் பண்றாங்க. ஸோ இந்த Q1 FY26ல பார்த்தீங்கன்னா, லீஸ் ரெவன்யூ வந்து ட்ராப் ஆயிருக்கு. மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, டீல்ஸ் கார்ட்ட வந்து இவங்க அக்யூசியேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதன் மூலமா வந்த லீஸ் இன்கம் பார்த்தீங்கன்னா, இனிமேல் பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் கன்சாலிடேஷன்ல வந்து ஆட் ஆகும். ஸோ அதனால தான் இப்போ ட்ராப் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் டேட்டா பார்க்கலாம். ஐவிஆர் யூனிட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, FY23 கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் டபுள் த மடங்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஸ்டோர்ஸோட கவுண்ட்டும் பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் ஸ்ட்ராங்கா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே வராங்க. ரெவன்யூ பொறுத்தவரை ரெவன்யூ சிஏஜிஆர் 33%ல குரோத் ரேட் இருக்கு. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட குரோத் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த Q1 FY26ல மட்டும் 25%ன்னு இவங்களோட ரெவன்யூ குரோத் ரேட் வந்து இருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட் சேல் பண்றதுல இவங்க ஏர்ன் பண்ற மார்ஜின் பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிளா வந்து மெயின்டெயின் பண்றாங்க லாஸ்ட் 3 இயர்ஸா. ஸோ ஹை பிரைசிங் பவர் கண்ட்ரோல் வந்து இந்த கம்பெனில இருக்கு. எபிட்டா மார்ஜின் அதர் இன்கம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 இயர்ஸ்ல வந்து கன்சிஸ்டன்ட்டா மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க. FY23 கம்பேர் பண்ணும்போது டபுள் த மடங்கு இவங்களோட எபிட்டா மார்ஜின் குரோத் வந்து இருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நெகட்டிவ்ல மட்டுமே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் இயர்ல ஸ்லைட் பாசிட்டிவ் ஆயிருக்கு 297 கோடி. இது 4% வந்து இந்த குரோத் ரேட் வந்து இருக்கு. ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயரை விட கரண்ட் இயர் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர். அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 5%லேருந்து 13%ன்னு ஸ்ட்ராங்கா மெயின்டெயின் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனில ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் ஸ்ட்ராங்கா மெயின்டெயின் பண்றாங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 2023ல மேஜர் லாஸ் வந்து புக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, 2022ல ஓன்டேஸ்ன்னு ஒரு ஜாப்பனீஸ் ஐவேர் கம்பெனி வந்து இவங்க அக்யூர் பண்ணாங்க. ஸோ, அதனால மேஜர் காஸ்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம 2023 கம்பேர் பண்ணும்போது ஸ்டோர் எக்ஸ்பான்ஷனும் அதிகமா இருக்கு. ஹை லீஸ் லயபிலிட்டி அப்புறம் ஃபினான்ஷியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனனால மட்டும் தான் 2023ல இவங்க மேஜர் லாஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ 2024 ஆன்வர்ட்ஸ் வந்து இவங்களோட லாஸ் வந்து ரெக்கவர் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 4% தான் இவங்களோட ப்ராஃபிட் இருக்கு. கரண்ட் இயர்ல ப்ராஃபிட் 297 கோடி ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஓன் டே அக்யூசியேஷனுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, அப்ஃப்ரண்ட்டா பே பண்ணாம, ஸோ பார்ஷியல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, டெஃபர்டு போர்ஷன்ல பே பண்ணுவாங்க. லைக் கா மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் பெர்ஃபார்மன்ஸ பேஸ் பண்ணி 1 ஆர் 2 இயர்ஸ் வந்து லேட்டர் பேமெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதளவுக்கு இது ஃபினான்ஷியல் லயபிலிட்டியா வந்து ட்ரீட் ஆகும். விச் மீன்ஸ் ஒவ்வொரு இயரும் கரண்ட் மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி இதோட பிரைஸ் வேல்யூவேஷன் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூல வர டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, லென்ஸ்கார்ட்டோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஆட் ஆகும். ஸோ அப்படி ஃபேர் வேல்யூவேஷன் செக் பண்ணும்போது கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் 167 கோடி வந்து இவங்களோட ப்ராஃபிட்ல வந்து இந்த ஒன் டைம் கெயினா வந்து ஆட் ஆகுது. ஸோ இந்த கரண்ட் ப்ராஃபிட்ல இந்த ஒன் டைம் கெயின நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணி பார்த்தோம்னா, 130 கோடி தான் இவங்களோட ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒன் டைம் கெயின் வந்து எவ்ரி இயர் வந்து ரிப்பீட் ஆகும்னு கிடையாது. ஸோ இது வந்து ஃபேர் வேல்யூவேஷன்னால மட்டும் தான் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது கோர் பிசினஸ் ஆக்டிவிட்டி மட்டும் இல்லாம, அதர் இன்கம் மூலமா மட்டுமே பார்த்தீங்கன்னா, 357 கோடி வந்து ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அதர் இன்கம்லயும் பார்த்தீங்கன்னா, வேரியபிள் இன்கம்ஸா மட்டுமே 107 கோடி வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேரியபிள் இன்கம்ல 72 கோடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 57 கோடி பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்கம், இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேரியபிள் இன்கமையும் நம்ம ஒன் டைம் இந்த 167 கோடியையும் நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா, 22 கோடி தான் வந்து கரண்ட் இயர் இவங்களோட ப்ராஃபிட் வந்து இருக்கு. ஸோ டோட்டலா இந்த ப்ராஃபிட்டோட நம்ம இந்த 357 கோடி அதர் இன்கம் வந்து மைனஸ் பண்ணோம்னா, நெகட்டிவ்ல தான் இவங்களோட ப்ராஃபிட் புக்கிங் வந்து இருக்கு. ஜஸ்ட் -59 கோடியா. ஸோ இந்த கம்பெனி ஸ்டில் லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருக்காங்க கரண்ட் இயர்லயும். ஐபிஓ மூலமா டோட்டலா 7,278 கோடி ரைஸ் பண்றாங்க. இதுல மேஜர் பார்த்தீங்கன்னா, ஒய்எஃப்எஸ்ல தான் ரைஸ் பண்றாங்க. ஸோ 2,150 கோடி மட்டும் தான் ஃப்ரெஷ் இஷ்யூவா இஷ்யூ பண்றாங்க. ஸோ இந்த ஃப்ரெஷ் கேபிட்டல யூஸ் பண்ணி இவங்களோட நியூ ஸ்டோர்ஸ் ஓப்பனிங்காக 272 கோடி ஸ்பெண்ட் பண்றாங்க. இவங்களோட ஸ்டோர்ஸோட லீஸ் அண்ட் ரெண்டல் பேமெண்ட்டுக்காக 591 கோடி.
டெக்னாலஜி இன்வெஸ்ட்மென்ட்காக 213 கோடி அண்ட் இவங்க பிசினஸ் மாடல பொறுத்தவரை மார்க்கெட்டிங் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ 320 கோடி வந்து மார்க்கெட்டிங் ப்ரொமோஷனுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ கரண்டா டெப்ட்டும் பார்த்தீங்கன்னா 335 கோடி இருக்கு. இந்த ஐபிஓ ப்ரொசீட்ஸ் மூலமா எந்த ஒரு டெப்ட் ரீபேமெண்ட்டும் பண்ண போறது இல்ல. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 2 இயர்ஸ் வந்து நெகட்டிவ்ல தான் குடுத்திருக்காங்க. ஸோ அஸ் பெர் செபி ரூல் படி ரீட்டெயில் ரிஸ்க்க கம்மி பண்றதுக்காக ஐபிஓல ரீட்டெயிலுக்கு ஜஸ்ட் 10% மட்டும் தான் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. மேஜர் அலோகேஷன் வந்து QIPக்கு 75% வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. லென்ஸ்கார்ட்டோட ப்ரொமோட்டர் பேயூஸ் பன்சல் இவங்கள நம்ம ஷார்க் டேங்க் ப்ரோக்ராம்ல நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்க தான் இந்த கம்பெனியோட சிஇஓவா இருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பிஃபோர் ஐபிஓ 19.85% இருக்கு. ஸோ பேலன்ஸ் 80% பார்த்தீங்கன்னா விசிபிஇ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் மேஜராக பார்த்தீங்கன்னா 15% சவுத் பேங்க் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்ட் ஐபிஓல மார்க்கெட் கேபிட்டல் சைஸ் வந்து 69,741 கோடியா இருக்கும். ஸோ போஸ்ட் ஐபிஓல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 19%லேருந்து 17.5% வந்து ரெடியூஸ் பண்றாங்க. ஏன்னா இந்த ஐபிஓ வந்து மேஜரா வந்து OFSல தான் இஷ்யூ பண்றாங்க. அண்ட் இந்த ஐபிஓல ப்ரொமோட்டரும் அவங்களோட சேல்ஸை வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 14 வருஷம் ஆகுது. அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ஐபிஓ பிரைஸ் வந்து ரூ. 402 பெர் ஷேர் அப்பர் பிரைஸ் பேண்ட். ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா 21 மடங்குலேருந்து 53 மடங்கு வரை ப்ராஃபிட் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. அரௌண்ட் 1095 கோடி வரை ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஏர்லி ஸ்டேஜ் இன்வெஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா 10 to 16 மடங்கு வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜ் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 to 5 டைம்ஸ் வந்து இந்த OFS மூலமாக ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ மேஜர் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஐபிஓ மூலமாக எக்ஸிட் ஆகுறாங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகல, பார்ஷியல் எக்ஸிட்ஸ் தான் ஆகுறாங்க. லென்ஸ்கார்ட்டோட சேம் பிசினஸ் மாடல்ல எந்த ஒரு லிஸ்டட் பியர் கம்பெனிஸும் இல்ல. ஸோ நம்ம பிரைஸ் வேல்யூவேஷன் வந்து செக் பண்ணலாம். ஸோ பிரைஸ் டு சேல்ஸோட கம்பேர் பண்ணும்போது லென்ஸ்கார்ட் ஏர்ன் பண்ற ஒவ்வொரு ரூபாய் ரெவன்யூக்கு அஸ் இன்வெஸ்டரா 10.5 டைம்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பியூ 228 டைம்ஸை வந்து ஹையஸ்டா இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட பிரைஸ் வேல்யூவேஷன் வந்து அதிகமாக தான் இஷ்யூ பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜொமேட்டோ, நைகா, லென்ஸ்கார்ட், பாலிசி பஜார், டெலிவரி, மாமாஎர்த், அர்பன் கம்பெனி. ஸோ இந்த எல்லா கம்பெனிஸும் கன்சியூமர் ஃபோக்கஸ் பண்ணி டெக் பேஸ்டு ஒரு சேம் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் மாடல் தான். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஐபிஓ வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஇ அதிகமாக தான் இஷ்யூ பண்ணாங்க. எக்ஸாம்பிள் ஜொமேட்டோ ஐபிஓ வரும்போது அவங்களோட ப்ராஃபிட் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நெகட்டிவ்ல தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் பிஇ இல்லாம தான் ஜொமேட்டோ ஐபிஓ வந்தாங்க. ஐபிஓ பிரைஸ் ரூ. 76 பெர் ஷேர்ல இஷ்யூ பண்ணாங்க. ஸோ கரண்டா சொமேட்டோவோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 334 பெர் ஷேர்ல வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ ஐபிஓ பிரைஸை கம்பேர் பண்ணும்போது 4.5 டைம்ஸ் வந்து அதிகமாக தான் பிரைசிங் இருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா 1714ன்னு ஹையஸ்ட் பிஇல தான் ஜொமேட்டோ கரண்டா வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ நாட் ஜஸ்ட் இந்த நியூ ஏஜ் கம்பெனிஸ் எல்லாமே பிஇ வேல்யூவேஷன் மட்டும் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்களோட கன்சியூமர் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால மார்க்கெட்டிங்க்கும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நிறைய ஸ்டோர்ஸ் பண்றது, அக்விசிஷன் பண்றது, ஹையஸ்ட்டா வந்து கரண்டா ப்ராஃபிட் வந்து இம்பாக்ட் ஆகும். பட் ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி எப்படி எஃபெக்டிவா இவங்களோட குரோத் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, ஃபியூச்சர்ல இவங்களோட ப்ராஃபிட் குரோத் எப்படி இருக்கு, அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் வந்து எடுக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நைக்கா பார்த்தீங்கன்னா ஐபிஓ ப்ரைஸஸ் ஸ்டில் இன்னும் ரீச்சே பண்ணல. ஸோ இந்த 2 சினாரியோவும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. நாட் ஜஸ்ட் பிஇ பேஸ் பண்ணி மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாம இவங்களோட ஃபியூச்சர் குரோத் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு, இது எல்லாமே நான் டீட்டெயில்டா பார்ட் 2 அனாலிசிஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பார்ட் 2 மறக்காம நீங்க பார்க்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பார்ட் 1ல லென்ஸ்கார்ட்டோட பிசினஸ் மாடல் எப்படி இருக்கு, ஃபினான்ஷியலி இவங்க எப்படி இருக்காங்க, இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். ஸோ ஐபிஓ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க்ஸ் டு ஆல்.